Hi students, நம்ம 6th chapter vector algebra applications of vector algebra exercise 6.7 பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா equation of a plane passing through the three given non-collinear points. அதாவது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் பார்க்க போறோம். அந்த பிளேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 non-collinear points வழியா பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன். அதுல ஃபர்ஸ்ட் parametric form of vector equation. Parametric form of vector equation. The parametric form of vector equation ஓட proof பாத்தீங்கன்னா theorem 6.17 bookல கொடுத்திருக்கான். bookல பாத்தீங்கன்னா page number 260 ல இந்த theorem இருக்கு. page number 260 ல theorem 6.17 இருக்கு. அதாவது parametric form of vector equation ஓட proof. இதுக்கு plane ஓட equation 3 non collinear points வழியா பாஸ் ஆகக்கூடிய plane ஓட equation ஓட parametric form of vector equation ஓட proof. theorem பாருங்க theoremத்தோட ஸ்டேட்மென்ட் பாருங்க. If three non-collinear points with position vectors a vector, b vector, c vector are given, then the vector equation of the plane passing through the given points in parametric form is r vector equal to a vector plus s into b vector minus a vector plus t into c vector minus a vector, where b vector not equal to 0 vector, comma c vector not equal to 0 vector and s comma t belongs to R. Then sir b vector not equal to 0 vector, c vector not equal to 0 vector அப்படினா b vectorum c vectorum non zero vectors. At least two vectors வந்து என்னவா இருக்கணும், not zero vectors ஆ இருக்கணும் அப்படிங்கறாங்க. அடுத்து இதுல என்ன சார் s comma t belongs to R என்ன சொன்னா s உம் t என்ன சொன்னா scalars, some scalars belongs to R இருக்கும் அப்படிங்கறோம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா வெக்டர் ஈக்குவேஷன், parametric vector equation r vector equal to a vector plus s into b vector minus a vector plus t into c vector minus a vector. இப்போ அதுக்கு ஒரு xyz plane எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தாங்கன்னா ஒரு plane, இந்த ஒரு parallelogram பார்த்தீங்கன்னா ஒரு plane எடுத்துக்கிட்டேன். இதில் 3 நான் collinear points, அதாவது ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட், சிங்கிற பாயிண்ட். அதில் சார் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரே பாயிண்டில் இல்லாமல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் என்ன சொன்னால், ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் என்ன சொன்னால் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். அப்போ ஏபிசிங்கிற 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். அந்த 3 பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து இந்த ஏங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, OA vector equal to A vector. அடுத்தது இந்த Bங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து OB vector equal to B vector. அடுத்தது Cங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து சொல்லும்போது OC vector equal to C vector. ஓகேவா, அப்போ Aங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் OA vector equal to A vector, Bங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் OB vector equal to B vector, Cங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் OC vector equal to C vector. இப்போ இந்த பிளேனில் அனதர் ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம், Pங்கிற பாயிண்ட், ஆர்பிட்ரரி பாயிண்ட் சொல்கிறோம். அப்போ அந்த Pங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினை பொறுத்து இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள், OP வெக்டார் ஈக்குவல் டு R வெக்டார். அப்போ அந்த Pங்கிற பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெட் R வெக்டார் பி தி பொசிஷன் வெக்டார் ஆஃப் an ஆர்பிட்ரரி பாயிண்ட் P ஆன் தி பிளேன். பிளேனில் ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த Pங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் என்ன சொன்னால் OP வெக்டார் ஈக்குவல் டு R வெக்டார். ஓகேவா, சரிங்க சார். இப்போ அடுத்தது இன்னொரு பாயிண்ட், அனதர் பாயிண்ட், இந்த ஏபிங்கிற டைரெக்ஷனில் அதே டைரெக்ஷனில் அதே லைனில் ஒரு டிங்கிற பாயிண்ட் எடுக்கிறோம். அதான் இங்கே சொல்லிக்கணும், டேக் எ பாயிண்ட் டி ஆன் ஏபி. இந்த ஏபிங்கிற லைனில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், டிங்கிற பாயிண்ட். ஓகேவா, டேக் எ பாயிண்ட் டி ஆன் ஏபி. இப்போ பாருங்கள், இதில் இந்த ஏடி வெக்டாரும் ஏபி வெக்டாரும் எப்படி சார் இருக்குன்னா பேரலாக இருக்கும். அதாவது ஏபி வெக்டார், இது ஏபி வெக்டார். ஓகேங்களா, அடுத்தது ஏடி வெக்டார், இது ரெண்டும் என்ன சார்னா பேரலல் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதான் இங்கே என்ன சொல்லுங்கள், ஏடி வெக்டார் இஸ் பேரலல் டு ஏபி வெக்டார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிபியை ஜாயின் பண்ணால் இந்த டிபி வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வெக்டாருக்கு எப்படி சார் இருக்குன்னா பேரலாக இருக்கும். dp vector parallel to AC vector, dp vector parallel to AC vector னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னால், நம்ம ஆல்ரெடி வெக்டரில் பேசிக்கில் பார்த்துருப்போம்.
எனி டூ வெக்டார்ஸ் பேரலல் அப்படின்னா கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஏ வெக்டார் பேரலல் பி வெக்டார் அப்படின்னா சின்ஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு பி வெக்டார் ஆர் லேம்டா இன்ட்டு பி வெக்டார். அதாவது ஒரு ரெண்டு வெக்டார் பேரலாக இருக்குன்னா ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஏ வெக்டார் பேரலல் பி வெக்டார் விச் இம்ப்ளைஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு பி வெக்டார். இது நமக்கு பேசிக்கில் பார்த்துருக்கோம். அந்த பேசிக் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன சொன்னால் ஏடி வெக்டாரும் ஏபி வெக்டாரும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா ஏடி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏபி வெக்டார். எஸ்ங்கிற ஒரு ஸ்கேலரால் ஏபி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஏடி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏபி வெக்டார். இப்போ என்ன சார் பண்ணுறேன், இந்த ஏபி வெக்டாருக்கு பொசிஷன் வெக்டாரை யூஸ் பண்ணி எழுதுறேன். அப்போ ஏபி வெக்டாரை செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னது பி. அப்போ பியோட பொசிஷன் வெக்டார் என்ன சொன்னால் ஓபி வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் என்னது ஏங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார். அப்போ ஓபி வெக்டார்னா ஓபி வெக்டார்னா பி வெக்டார், ஓஏ வெக்டார்னா ஏ வெக்டார் நம்ம பார்த்துருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏடி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஏடி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஓகேங்களா. அடுத்தது எது ரெண்டும் பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இந்த டிபி வெக்டாரும் இந்த ஏசி வெக்டாரும் பேரலாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் டிபி வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஏசி வெக்டார். டிங்கிற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இந்த பேசிக் கான்செப்ட் வச்சு. ஓகேங்களா. அடுத்து இந்த ஏசி வெக்டாரை பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி எழுதும்போது செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் சிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓசி வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார். ஓசி வெக்டார்னா சி வெக்டார்னு தெரியும், ஓஏ வெக்டார்னா ஏ வெக்டார்னு தெரியும். இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா டிபி வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஓகேங்களா. அப்போ ஏடி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அண்ட் டிபி வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணுறோம்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் ஏபி வெக்டார். இப்போ ஏடிபிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஏடிபிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளிருந்து நான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனை யூஸ் பண்ணுறேன். ஏடிபிங்கிற ட்ரையாங்கிள்லேருந்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனை யூஸ் பண்ணும்போது ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஒரே டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டார் அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டாருக்கு என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி வெக்டாருங்கிறது ஒரு டைரெக்ஷன், இந்த ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டாருங்கிறது சேம் டைரெக்ஷன், இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணும்போது ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். இதை தான் இங்கே வேர்டிங்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏடிபி, இந்த ஏடிபிங்கிற ட்ரையாங்கிளிருந்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணும்போது ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஓகேவா. இப்போ இந்த ஏடி வெக்டாரை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதை கொண்டு போய் ஏடி வெக்டாருக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிபி வெக்டாருக்கு பதிலாக இந்த டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் இந்த ஏபி வெக்டார் எப்படி சார் எழுதுறோம்னா பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்னது பி, பியோட பொசிஷன் வெக்டார் என்னது ஓபி வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது ஏவோட பொசிஷன் வெக்டார் என்னது ஓஏ வெக்டார். அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார்னா எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார்னா டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டுனா நெக்ஸ்ட் ஓபி வெக்டார்னா நமக்கு ஆர் வெக்டார்னு தெரியும். அடுத்து ஓஏ வெக்டார்னா ஏ வெக்டார்னு தெரியும். அப்போ ஓபி வெக்டாருக்கு பதிலாக ஆர் வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாருக்கு பதிலாக ஏ வெக்டார். அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் ஏ வெக்டாரை ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகுமா. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதுதான் என்ன சொன்னால் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அதாவது 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேனோட பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேங்களா.
இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதை தான் ப்ரூவ் பண்ணும். ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளேனில் என்ன பண்ணால் ஏபிசிங்கிற 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லாமல் இருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற பாயிண்ட் பிசிக்கெலாம் பொசிஷன் வெக்டார் எழுதிக்கிறோம். அடுத்து பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அடுத்து டிங்கிற ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அது எப்படி சார் இருக்கணும்? ஏபிங்கிற டைரெக்ஷனில் டிங்கிற பாயிண்ட் எடுக்கும்போது இந்த ஏபி வெக்டாரும் ஏடி வெக்டாரும் என்னவாக இருக்கும்? பேரலாக இருக்கும், கொலினியராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிபி வெக்டாரும் ஏசி வெக்டாரும் எப்படி சார் இருக்கும்னா பேரலாக இருக்கும். அடுத்து பேரலல் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஏடி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏபி வெக்டார், டிபி வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஏசி வெக்டார். ஓகேங்களா? இப்போ பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி ஏடி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இங்கே பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி டிபி வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அடுத்து இந்த ஏடிபிங்கிற ரைட் இந்த ட்ரையாங்கிள் வச்சு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனை யூஸ் பண்ணி ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். இந்த ஏபி வெக்டாருக்கு பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஏடி வெக்டாரை இங்கே கண்டுபிடிச்சது கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிபி வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இந்த மைனஸ் ஏ வெக்டார் ரைட் சைடு கொண்டு போனோம்னா நமக்கு ரெக்கையர்ட் பேராமெட்ரிக் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதாவது தட் இஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் தியரம் 6.17 இதில் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனோட ப்ரூஃப் இது வரைக்கும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அது என்ன சார்? அந்த 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு XYZ பிளேன் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு பிளேன், இதில் 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ், அதாவது முன்னாடி பார்த்த பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் பார்த்த அதே டயக்ராம் தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். 3 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசிங்கிறது 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ், ஒரே லைனில் இல்லாமல் இருக்கக்கூடிய 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் பி. அப்போ நம்ம இந்த ஏங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் ஆர்ஜினை பொறுத்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு தெரியும். அதேமாதிரி இந்த பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஆர்ஜினை பொறுத்து சொல்லும்போது ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். அடுத்து இந்த சிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிட்ரரி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார். இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதும். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏபி வெக்டாரும் ஏசி வெக்டாரும் நாட் பேரலல். ஏபி வெக்டாரும் ஏசி வெக்டாரும் என்னது? நாட் பேரலல். இம்பார்ட்டன்ட், நாட் பேரலல். ஏபி வெக்டாரும் ஏசி வெக்டாரும் என்ன சொன்னால் நாட் பேரலல் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஏபி வெக்டார் ஏவியும் பியும் ஜாயின் பண்ணால் ஏபி வெக்டார். அப்போ 3 வெக்டார்ஸ் இருக்குது, ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், ஏபி வெக்டார் இருக்குது. இப்போ இந்த ஏபி வெக்டாரையும் ஏசி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய இந்த ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார், இதோட ரிசல்டன் வெக்டார் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் எப்படி சார் இருக்கும்னா, இந்த ஏபி வெக்டாருக்கும் ஏசி வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். எந்த வெக்டார்? இந்த ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்? ஏபி வெக்டாருக்கும் ஏசி வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஏபி வெக்டாருக்கும் ஏசி வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த ஏபி வெக்டாருக்கும் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், ஏபி வெக்டார் இதெல்லாம் எங்கே இருக்குது? ஒரு பிளேனில் இருக்குது. அப்போ இந்த பிளேனில் இருக்கக்கூடிய 3 வெக்டார்ஸுக்கு இந்த ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் பர்பண்டிகுலராக இருக்குன்னா இந்த பிளேனுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, ஏபி வெக்டார் பர்பண்டிகுலர் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார், ஏபி வெக்டார் பர்பண்டிகுலர் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். இப்போ ஏபி வெக்டாருங்கிறது ஒரு வெக்டார், ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார். அப்போ 2 வெக்டார் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸில், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் பேசிக்கில் பார்த்துருப்போம்.
A vector perpendicular B vector, which implies A vector dot B vector equal to 0. என்ன சார், ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் வந்து என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். A vector perpendicular B vector, which implies A vector dot B vector equal to 0. இந்த பேசிக் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு வெக்டார், இங்கே ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர். எந்த ரெண்டு வெக்டார்? AP வெக்டாரும் AB வெக்டார் கிராஸ் AC வெக்டாரும் பர்பண்டிகுலர். அப்போ ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னா இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் என்ன சார்னா 0. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். AP வெக்டார் டாட் AB வெக்டார் கிராஸ் AC வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த AP வெக்டார் AB வெக்டார் AC வெக்டாரை இந்த பொசிஷன் வெக்டாரை யூஸ் பண்ணி எழுதுகிறேன். AP வெக்டார் எப்படி எழுதுகிறேன்? OP வெக்டார் மைனஸ் OA வெக்டார். இது எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ நெக்ஸ்ட் AB வெக்டார் எப்படி எழுதலாம்? OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் கிராஸ் OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த OA வெக்டார் OB வெக்டார் OC வெக்டார் OB வெக்டாருக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா OP வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னா R வெக்டார் மைனஸ் A வெக்டார், OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னா B வெக்டார் மைனஸ் A வெக்டார், OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னா C வெக்டார் மைனஸ் A வெக்டார். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், R வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் மைனஸ் A வெக்டார் கிராஸ் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது வேறு ஃபார்மேட்டில் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், பாக்ஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், A வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் B வெக்டார், A வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் C வெக்டார்னு இருக்குன்னு வச்சுங்களேன். A வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் C வெக்டார், ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருக்குன்னா நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி சார் எழுதணும்னா A வெக்டார் B வெக்டார் C வெக்டார், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார்னு எழுதலாம். அப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருக்குது, இது ஒரு வெக்டார் இருக்குன்னு, இது ஒரு செகண்ட் வெக்டார், இது தேர்ட் வெக்டார். அப்போ ஒரு 3 வெக்டாரில் ஒரு டாட்டு ஒரு கிராஸ் யூஸ் பண்ணி இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி சார் எழுதணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எழுதும்போது இங்கே எழுதிருக்க பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் R வெக்டார் மைனஸ் A வெக்டார் கமா B வெக்டார் மைனஸ் A வெக்டார் கமா C வெக்டார் மைனஸ் A வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் என்ன சொன்னால் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். எதுக்கு? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சொன்னால் அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் இதை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். எதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ 3 பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் A வெக்டார், செகண்ட் பாயிண்ட் B வெக்டார், தேர்ட் பாயிண்ட் C வெக்டார். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் A வெக்டார் எப்படி எடுத்துக்கிறோம்? x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப். B வெக்டாரை x2 i கேப் ப்ளஸ் y2 j கேப் மைனஸ் z2 k கேப். C வெக்டாரை x3 i கேப் ப்ளஸ் y3 j கேப் ப்ளஸ் z3 k கேப்னு எழுதிட்டேன். அடுத்து R வெக்டாருக்கு பார்த்தீங்களா, அந்த பொசிஷன், இந்த Pங்கிற பாயிண்ட் ஆர்பிட்ரி பாயிண்ட், அந்த OP வெக்டார் அதை R வெக்டார் ஈக்குவல் டு எப்படி சார் எடுத்துக்கணும், ரிசல்டன்ட் வெக்டார் xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் இந்த R வெக்டார் மைனஸ் A வெக்டார் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். R வெக்டார் மைனஸ் A வெக்டார், R வெக்டார்னா xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் மைனஸ் A வெக்டார். A வெக்டார் என்னது? x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப். அப்போ ரெண்டு வெக்டாரை மைனஸ் பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு வெக்டாரை மைனஸ் பண்ணும்போது ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ x மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் அதே மாதிரி ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் y மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் z மைனஸ் z1 இன்ட்டு கே கேப். அப்போ R வெக்டார் மைனஸ் A வெக்டார்னா x மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் y மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் z மைனஸ் z1 இன்ட்டு கே கேப். சிமிலர்லி இதே சப்ட்ராக்ஷன் இதே மாதிரி
நம்ம சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருக்கும் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரையும் கண்டுபிடிக்கணும். அப்போ இதே ஃபார்மேட்டில் நம்ம பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் z2 மைனஸ் z1 இன்ட்டு கே கேப். நெக்ஸ்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா x3 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் y3 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் z3 மைனஸ் z1 இன்ட்டு கே கேப். அப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இதை இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் அப்ளை பண்ணும். அப்போ பாக்ஸ் ப்ராடக்டை எப்படி சார் எழுதுறது? இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாருங்கிற பாக்ஸ் ப்ராடக்டை எப்படி சொல்லணும்? டிட்டர்மினண்டை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டிட்டர்மினண்டை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ டிட்டர்மினண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு வெக்டார் இருக்குதுங்களா, இந்த ஃபஸ்ட்டு வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ரோ, அடுத்தது பி வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோ, நெக்ஸ்ட்டு தேர்ட் வெக்டார் சி வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதாவது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ டிட்டர்மினண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டார் இதுக்கு டிட்டர்மினண்டை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் வெக்டார் என்னது? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இந்த ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1. இந்த கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட் ரோவில் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோல் என்னது? பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப் இல்லை ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. இதை செகண்ட் ரோவில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து தேர்ட் ரோல் என்னது? சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 தேர்ட் ரோவில் ஃபில் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 0. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணும்? ஈக்குவல் டு 0 பண்ணும். அப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்டை நம்ம என்ன டிட்டர்மினண்டை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய இந்த ஈக்குவேஷனை தான் என்ன சார் சொல்கிறோன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். எதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? இப்போ என்ன பார்த்தோம்? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனோட வெக்டர் ஈக்குவேஷன் என்ன சொன்னால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஆர் நீ பாக்ஸ் ப்ராடக்டாக யூஸ் பண்ணி எழுதலாம், இல்லைன்னா எப்படி எழுதலாம்? ஒரு டாட் ஒரு கிராஸ் யூஸ் பண்ணி ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இது என்ன சொன்னால் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 equal to 0ங்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஆர் வெக்டார்னா xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் மைனஸ் ஏ வெக்டார்னா x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப். இப்போ ஆர் வெக்டார்லேருந்து ஏ வெக்டாரை மைனஸ் பண்ணும்போது ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 இன்ட்டு ஐ கேப். அடுத்தது ஒய் மைனஸ் ஒய்1 இன்ட்டு ஜே கேப் இசட் மைனஸ் இசட்1 இன்ட்டு கே கேப். அதாவது ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ணும்போது ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டு மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ சிமிலர்லி அதே ஃபார்மேட்டில் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா b vector minus a vector x2 minus x1 into I cap plus y2 minus y1 into j cap plus z2 minus z1 into k cap. Next one c vector minus a vector, c vector minus a vector. அப்போ x3 minus x1 into I cap plus y3 minus y1 into j cap plus z3 minus z1 into k cap. இப்போ r vector minus a vector
b vector minus a vector c vector minus a vector மூணு வெக்டாரும் கண்டுபிடிச்சோம். இதை இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாக்ஸ் ப்ராடக்ட்டோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அந்த டிட்டர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ரோ. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா பி வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டு ஃபில் பண்ணி அந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். இது பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதான மெத்தட். இதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டில் ஃபஸ்ட் ரோவில் எழுதிக்கிறேன். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் ஃபஸ்ட் ரோவில். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 இது செகண்ட் ரோவில் ஃபில் பண்ணிட்டேன். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 தேர்ட் ரோவில் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவல் டு 0ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்போ நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த பிளேனோட நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஒரு டாட் ஒரு கிராஸ் வரதுனால பாக்ஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சொல்லலாம். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0ங்கிறது நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 equal to 0ங்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேவா? பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம முன்னாடி பார்த்தோம். என்ன சார்? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் நான் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தோம். அதை தான் நம்ம மறுபடியும் எழுதி போட்டிருக்கோம். அப்படியே அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ 3 given நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். அதுக்கு பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் பாருங்கள், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இங்கே எஸ்ஸும் டியும் என்ன சொன்னால் ஸ்கேலார் பிலாங்ஸ் டு ஆர். இந்த ஃபார்மேட் வேறு எப்படி சார் எழுதலாம்? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இந்த எஸ்ஸுங்கிற ஸ்கேலாரை டிங்கிற ஸ்கேலாரை உள்ள மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் சிம்பிளை பண்ணோம்னா இந்த ஃபார்மேட் நமக்கு கிடைக்கும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 1 minus s minus t into a vector plus s into b vector plus t into c vector. ஓகேங்களா? அடுத்தது நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஒரு டாட் ஒரு கிராஸ் இருக்கிறதுனால வேறு ஃபார்மேட்டில் எப்படி சொன்னால் பாக்ஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி எழுதியிருக்கும். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. அடுத்து நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 equal to 0. இப்போ நமக்கு சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைன் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்பாங்க. அப்போ பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டாங்கன்னா பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் சார் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கூடிய ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும்.
நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில சம்மில் என்ன சார் பண்ணுவாங்கன்னா நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்பாங்க. அப்போ நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணோம்னா ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்னு சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அப்போ பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டாங்கன்னா பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதை யூஸ் பண்ணுங்கள். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா நீ நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனோட ஃபார்முலா இது மட்டும் தெரிஞ்சால் போதும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு அந்த நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து டைப் 2, அது ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ 2 given distinct points and is parallel to a non-zero vector. அதாவது ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் வழியாகவும் ஒரு பேரலல் வெக்டாருக்கு ஒரு வெக்டாருக்கு பேரலாகவும் இருக்கிற மாதிரி பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு யூ வெக்டார். ஆர் இந்த எஸ்ஸை ஸ்கேலார் உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு யூ வெக்டார்னு கிடைக்கும். எஸ்ஸும் டியும் என்ன சொன்னால் ஸ்கேலார். ஓகேங்களா? அடுத்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் யூ வெக்டார் ஈக்குவல் டு 0. இதை வேறு ஃபார்மேட்டில் எப்படி சொல்லணும்னா ஒரு டாட் ஒரு கிராஸ் இருக்கனால பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் யூ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கொஷன் ஃபஸ்ட் ரோ. அடுத்து பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கொஷன் செகண்ட் ரோ. அடுத்து இந்த யூ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கொஷன் L1 M1 N1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 L1 M1 N1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டைப் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 3 பாயிண்ட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே கொடுத்துருக்குறது 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 3 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் அண்ட் வேறு என்ன சொன்னோம் 1 பேரலல். 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல். அப்போ 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு டைப், 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல் இருந்தால் செகண்ட் டைப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் டைப் 3, ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ எ கிவன் பாயிண்ட் அண்ட் பேரலல் டு 2 கிவன் நான் பேரலல் வெக்டார்ஸ். அதாவது ஒரு பாயிண்ட் வழியாகவும் 2 பேரல் வெக்டார்ஸுக்கு பேரலாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன். அதோட பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டார். இதில் எஸ்டிங்கிறது என்ன சொன்னால் ஸ்கேலார் பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் ஈக்குவல் டு 0. இது வேறு எப்படி சார் வேறு ஃபார்மேட்டில் எப்படி சொல்லணும்னா ஒரு டாட் ஒரு கிராஸ் இருக்குது. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1 L1 M1 N1 L2 M2 N2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதில் இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த யூ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டை L1 M1 N1 எடுத்துக்கிறோம். அடுத்து யூ வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டை L2 M2 N2 எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவே நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்கும்போது நீ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுங்கிற இதை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ இந்த தேர்ட் டைப் எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குதுன்னா ஒன் பாயிண்ட் அண்ட் 2 parallel vectors.
1 point and 2 parallel vectors. First type பார்த்தோம்னா 3 points, second type பார்த்தோம்னா 2 points 1 parallel, third type பார்த்தோம்னா 1 point 2 parallel. இப்போ இதில் நம்ம பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், ஏபிசிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுங்கள் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது. பேரலல் வெக்டார்ஸ்னு சொல்லும்போது யூ வெக்டார், வி வெக்டார், வி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் பேரலல் வெக்டார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பி வெக்டார், சி வெக்டார்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொல்யூஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா யூ வெக்டார், வி வெக்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூ வெக்டார், வி வெக்டார் யூஸ் பண்ணனால தப்பா மிஸ்டேக்கா சார்னா கிடையாது, கரெக்டு தான். சொல்யூஷன் புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அதாவது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு நோட்டேட் பண்ணுங்கள். பேரலல் வெக்டார்லாம் யூ வெக்டார், வி வெக்டார்னு நோட்டேட் பண்ணுங்கள்.